கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நான் ஒரு பெரிய படைத்தலைவன், வெரி பவர்ஃபுல், பராக்கிரமசாலி, பல போர்களை வென்று சீரியா தேசத்திற்கு ஒரு பெரிய இரட்சகனாக இருந்த ஒரு மனிதனை பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சீரிய படைத்தலைவன் நாகமான். இந்த நாகமானுடைய வாழ்க்கையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாகமான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக்கிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். இது எப்படி இருக்கு பாரு, மகா பராக்கிரமசாலி. ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு குறை இருந்துச்சு, ஒரு வியாதியே இருந்துச்சு. அந்த காலத்துல குஷ்டரோகம் அப்படின்னாக்கா ஆக்சுவலா அவங்க கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க பரவாயில்ல, இஸ்ரவேல் ஜனங்க அவங்கள சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது தீட்டு, அவங்கள பாளையத்துக்கு புறம்பே தான் வைப்பாங்க. அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் சீரியா தேசத்துல அந்த தேசத்தின் ராஜாவுக்கு மிகவும் வேண்டியப்பட்டவன். ஏன்னா நிறைய போர்களை வென்று முக்கியமா இஸ்ரவேல் தேசத்தின் மேல அடிக்கடி போர் தொடுத்து, அப்போ காலகட்டத்தில் ஆகாபுடைய பையன் யோராம் அவர்களையெல்லாம் வென்ற ஒரு மாவீரன். அங்கிருந்து தான் இஸ்ரவேல் தேசத்துல படையெடுத்து அங்கிருந்து நிறைய பேர் அகதிகளாக, அடிமைகளாக கொண்டு போய் அப்படி ஒரு பெண்ணை தன் வீட்டுல வச்சிருந்த இந்த நாகமானுடைய அவனுடைய வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குது. அவன் மூலமா நாம எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நாகமான் ஒரு நல்ல உதாரணமா வாழ்ந்திருக்காரு. நாகமானுடைய மனைவி அடிமை பெண்ணு சொல்றா, ஒரு சின்ன பெண்ணு, இந்த மாதிரி எங்க தேசத்துல ஒருத்தர் இருக்காரு, ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனா ஐயாவுடைய இந்த வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமை பெண் சொன்னான். இந்த அடிமை பெண் சொன்னதை அந்த அம்மா என்ன சொல்லிப்பாங்க, இந்த அடிமையெல்லாம் நம்மளாம் என்ன சொல்லுவாங்க, அடிமையெல்லாம் பேச வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவல்ல. ஆனா அவங்க உடனே நாகமானுக்கு போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த பாப்பா சொல்லுது, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரா, அந்த தீர்க்கதரிசி சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷனும் அதை அற்பமா அலட்சியப்படுத்தாம உடனே ராஜாவுக்கு இந்த செய்தியை கொண்டு போறார். இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தர் இருக்காராம், நான் போனா அந்த வியாதியெல்லாம் நல்லா ஆயிடுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவும் என்ன பண்ணல, இந்த வேலைக்காரர் சின்ன பொண்ணு சொன்னதை கேட்டா இங்க நிக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னுடைய படைத்தலைவன் வர்றாரு, அவருக்கு தேவையானது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. இங்க எல்லாருமே ஒருத்தரை உதாசீனப்படுத்தாம ஒருத்தருடைய சொல்ல அப்படியே ஏத்து செயல்படுத்திட்ட அந்த காரியம் தான் மிக ஆச்சரியமான காரியம். வேலைக்காரி பொண்ணு அந்த எஜமானி அம்மா தட்டல, வேலைக்காரி சொன்னான்னு சொல்லி தன் மனைவி சொன்ன அந்த காரியத்தை நாகமான் தட்டல. நாகமான் கொண்டு போன செய்தியும் யார் மூலமா யார் அனுப்புனாங்கன்னா ஒரு வேலைக்காரி தான் சொன்னான்னு தான் அங்க போய் ராஜா கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ராஜா என்ன பண்றாரு, உடனே இந்த லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறாரு. இவர் எடுத்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போறார். பெரிய படைகளை எடுத்துட்டு, நிறையா பொண்ணு ராஜாவாச்சே, அவர் நினைச்சாரு ராஜா தான் ஏதோ சுகம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ராஜாவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து பெரிய பெரிய மூட்டைகள்லாம் எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு போயின்னு இருக்கார். பெரிய படைகளோட போயின்னு இருக்கார். நேரா போயிட்டு ராஜாவை பார்க்குறாரு. பார்த்து லெட்டரை கொடுத்த உடனே ராஜாவுக்கு ஆஹா மறுபடியும் வந்துச்சு, சீரியாக்காரன்னு கொஞ்ச நாள் அமைதியா இருந்தான்னு பார்த்தா மறுபடியும் சண்டைக்கு ஏதோ சதி பண்ண இந்த லெட்டர் எடுத்துட்டு வந்துருக்கான். நான் என்ன கடவுளா, நான் போய் எப்படி சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் கீழ்ச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணார். ஒரே அவ்வளவுதான், இனி நம்ம அடுத்த அட்டாக் நம்ம மேல வர்றதுக்காக இது சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ராஜா பயந்து போனான். இந்த விஷயம் எலிசாவுக்கு தெரியுது. எலிசா சொல்றார், என்ன இஸ்ரவேல்ல யாரும் தீர்க்கதரிசி இல்லைன்னா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ அவனை என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்றாரு. இந்த மனுஷன் என்ன பண்றாரு, எலிசா கிட்ட வர்றார். எலிசா உள்ள கூப்பிட்டு அவர் மேல கையை தொட்டு அவரை நல்லா பிளஸ் பண்ணி,
உடனே வியாதியை வெளியே போ அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையோடு வந்த இந்த நாகமானுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அவர் உள்ள கூட சேர்க்கல, வெளியா இருந்துட்டு நீ போயிட்டு யோர்தான்ல 7 முறை நீ முங்கி எழு, உன்னுடைய குஷ்டம் நீங்கி போகும் அப்படின்னு சொன்னா இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. ஆளையும் பார்க்கல, என்ன கையும் என் மேல தொடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்க ஊர்ல தமஸ்கூர்ல எப்படி இருக்குது, அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ, அங்க இருக்கிற நதிகள் யோர்தானை விட ரொம்ப சிறப்பான நதிகள் அங்க இருக்கு. அப்போ நான் தேவைன்னா நான் அங்க குளிச்சுக்குவேனே, நான் குளிக்கிறதுக்கா தண்ணியில முங்கி எழுறதுக்கா நான் சீரியா தேசத்துல இருந்து நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டாரு. அவர் ரொம்ப டிசப்பாயிண்டட் அவருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, அவர் கூட போன ஆட்கள் எல்லாம் அவரை கன்சோல் பண்றாங்க. பரவாயில்ல, இப்போ வேற ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம செய்வோம்ல, ரொம்ப ஈஸியான வேலை தானே சொல்றாரு, போயிட்டு குளிச்சுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறுபடியும் அங்க யோர்தானுக்கு கொண்டு போறாங்க. இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். ஆனாலும் அவருக்கு சப்பார்டினேட்ஸ், அவருக்கு கீழே பணி செய்கிறவர்கள், அவருடைய வேலையாட்கள் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் போய் அந்த இடத்துல போயிட்டு குளிக்கிறார். 7 முறை முங்கி எழுந்த உடனே அவருடைய சரீரம் ஒரு அழகான சரீரமா, அவருக்கு ஏற்ற பராக்கிரமசாலி, வியாதியோடு இருந்த அந்த பராக்கிரமசாலியின் சரீரம் ஒரு அழகான ஒரு சரீரமா மாற்றப்பட்டு குஷ்டம் முற்றிலுமா அவரை விட்டு நீங்க போயிடுச்சு. எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம். என்னடா நினைச்சேன் நான், என்னை கூட்டுட்டு போவாரு, என் மேல கை ஏதாவது பூசுவாரு, எதனா மெடிசன் கொடுப்பாரு, இல்லைன்னா கையை வச்சு என்னை சுகப்படுத்துவாரு, இப்படி எல்லாம் நான் நினைச்சிட்டு வந்தேன். தண்ணியில முங்கி எழுறதா, அப்படி ஒரு சுகம் கிடைக்குமா அப்படின்னு பயங்கர ஆச்சரியம். இங்க அவர் தண்ணியில முங்குறதுனால, அப்போ யோர்தான் நதியில குஷ்டரோகத்தை நீக்கிற தண்ணி அது இல்லை, வியாதிகளை நீக்கிற தண்ணி அது கிடையாது. அப்போ எது சுகமாக்குச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய விசுவாசம். அந்த நாகமானுடைய விசுவாசம், அவருடைய ஹம்பிள்னஸ், அவருடைய தாழ்மை, இதுதான் அவருக்கு சுகத்தை கொடுத்தது. யோர்தானுடைய தண்ணீர் இல்ல, யோர்தான் தண்ணி பிரவாகித்து ஓடுது, அப்படி பார்த்தா அங்க ஒருத்தரோட வியாதி இருக்கிறவங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை விசுவாசத்தினால பெற்றுக்கொண்ட வல்லமை அது. தன்னுடைய வியாதி நீங்கும்படியா எவ்வளவு தூரத்துல இருந்து நம்பிக்கையோடு வந்த, நம்பிக்கை மாத்திரமல்ல, தனக்கு கீழே இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை நம்பி அதை கீழ்ப்படிந்த நாகமானின் அந்த குணம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு குணம். ஏன்னா ஒரு ஆர்மி, ஒரு லீடர், ஒரு கமாண்டர், அவர் சீரியா தேசத்தினுடைய ஒரு மகாபெரிய, சீரிய தேசத்தினுடைய படை மிக ஸ்ட்ராங்கான ஒரு படையா இருந்துச்சு. இஸ்ரேல் தேசத்துல அடிக்கடி இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்தி அங்க பெரிய யுத்தங்களை நடத்தின ஒரு சீரிய தேசம் அப்போ இருந்த படைகளிலே மிக பலமான படை பலம் வாய்ந்த ஒரு பட்டணம் அது, தேசம். ஏற்பட்ட தேசத்திற்கு ஒரு படைத்தலைவனா, ஒரு கமாண்டரா இருந்த ஒரு மனுஷன் தனக்கு கீழே இருக்கிறவர்கள் சொல்கிற எல்லா காரியத்தையும் கேட்டு கீழ்ப்படிந்ததுனால அவனுடைய விசுவாசம் தான். யோர்தானில் ஓடுற தண்ணி இல்லை, 7 முறை முங்கிறதுனால அவருக்கு அந்த சரீர சுகமாகல. அந்த நாகமானுடைய விசுவாசம், அடுத்தது அவருடைய ஹியூமிலிட்டி, அவருடைய ஹம்பிள்னஸ், அந்த தாழ்மை, இந்த தாழ்மை தான் அவருடைய நோயை முற்றிலுமாய் சுகமாக்கினது. திரும்பி வராரு, நோய் போன உடனே அவர் பயங்கர சந்தோஷம். நினைக்கிறார், சரி இதையெல்லாம் எலிசா அவரை பார்க்கவே இல்லை. வேலைக்காரங்கிட்ட தான் சொல்றார், இந்த மாதிரி நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன், வெள்ளி என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எலிசா அது எதுவுமே ஏத்துக்கல, ஒன்னையுமே அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கல. அதனால அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாரு, எங்க இருந்து ஒரு 2 மூட்டை மண்ணு நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, மண்ணு மூட்டை எதுக்கு, ஏன்னா அங்க இல்லாத சீரியா தேசத்துல இல்லாத மண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தேசத்துல ஆண்டவருடைய வல்லமை, தேவ மனிதர்கள், இங்க ஒரே விசேஷம், இந்த மண்ணுக்கு ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்றத அந்த நாகமான் விசுவாசித்தார். இந்த மண்ணை கொண்டு போய் அங்க இந்த மண்ணினால ஒரு பலிப்பீடம் கட்டி அந்த பலிப்பீடத்துல தேவனுக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்றது நாகமானுடைய விருப்பம்.
அப்போ அங்கேயே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். சுகம் கிடைச்ச உடனே ஆண்டவரை ஏற்றுக்கணும், ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்தணும், ஆண்டவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத அந்த தேசத்துல சொல்லணும் அப்படின்றது அவருடைய எண்ணமா இருந்துச்சு. அப்போ நாகமான் அந்த நிமிஷத்துல ஒரு மனம் மாற்றம் அடைந்த ஒரு தேவ மனிதனா தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போறார். 2 மூட்டையில அந்த மண்ணை அள்ளிட்டு எடுத்துட்டு போய் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இங்க இவர்கிட்ட கேட்கிறார், எலிசா கிட்ட கேட்கிறார். நான் எனக்கு எலிசா கிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். என்ன அப்படின்னாக்கா, எங்க ராஜா கோயில்களுக்கு போவார். அங்க பாகால், அஸ்டரோத் அந்த மாதிரி கடவுளுங்கெல்லாம் வழிபடுற சீரியா தேசத்துல அந்த கோயிலுக்கு போகும் பொழுதும் நான் என்ன பண்ணணும், அவர் கூட போகணும். ஏன்னா ஒரு ராஜா போறாரு, ஒரு படை வீரனாக்கிய நான் படைத்தலைவன், நான் கண்டிப்பா ராஜா எங்க போறாரோ அந்த இடத்துக்கு நான் போகணும். அதனால அவர் நான் போறேன், ஆனா அந்த கடவுளை கும்பிட போல, நானு அந்த ராஜா கூட நான் போறதுனால எனக்கு நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே எலிசா சொல்றாரு, நீ போ, நீ என்ன பண்ணலாம், தாராளமா போலாம். ஏன்னா மனசு இருதயத்துக்குள்ள ஆண்டவரை ஏத்தாச்சு, நாகமானுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் வந்தாச்சு. அந்த நாகமானுக்கு வேற நம்பிக்கை இல்லை, அதனால ராஜாவோட போறதுனால அது பெரிய பாவம் இல்லை அப்படின்றதுனால எலிசா நீ தாராளமா போ அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கிறாரு. இப்போ இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போதும் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்கு பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோயிலை பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோயிலில் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக என்றான். அப்பொழுது அதற்கு அவன் சமாதானத்தோடு போ என்றான். அவன் புறப்பட்டு சமாதானத்தோட போறான். நீ போ, பரவாயில்ல, ஏன்னா உன்னுடைய இருதயத்துக்குள்ள யார் இருக்காங்க, உண்மையான தேவன், உண்மையான தேவனாகிய கர்த்தர் யெகோவா உனக்குள்ளே வந்தாச்சு. நீ ரிம்மோன் கோயிலுக்கு போனா என்ன, நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அது உன்னை பாதிக்காது. நீ உன்னுடைய வேலை, நீ ராஜாவுக்கு கீழே நீ பணி செய்யறதுனால அவருடைய வேலைகளை நீ செய்யறது எந்த ஒரு தடை இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எலிசா சொல்லி அனுப்புறாரு. நாகமானுடைய வாழ்க்கையில குணமாக்கப்பட்டது நம்முடைய விசுவாசம். எப்பேற்பட்ட நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒண்ணுதான். தண்ணியில குளிக்கிறதோ மற்ற காரியமோ அல்ல, அங்க ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் நாகமானுக்குள்ள இருந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும், இந்த ஒபீடியன்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிந்தார். உடனே சண்டை போட்டு கூட போயிருக்கலாம். இந்த ஆள் நம்ம கிட்ட பார்க்கல, நம்மள தொடலை, நம்மள எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி போய் தண்ணியில குடின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த ராஜாவுக்கு எதிராக கூட சண்டைக்கே போயிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் பண்ணாம தனக்கு கீழே வேலை பணி செய்கிற அந்த ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தையை நம்பி அங்க 7 தரம் போய் முங்கி எழுந்தார். இது நாகமானுடைய ஒரு உன்னதமான அவருடைய கீழ்ப்படிதலையும் அவருடைய தாழ்மையும் அவருடைய நம்பிக்கையும் காட்டுது. அதனால எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோட தாழ்மையை நமக்கு முக்கியமா இங்க நாகமான் கிட்ட நம்ம கத்துக்கிற வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவ்வளோ பெரிய பதவியில இருக்கிற ஒரு தேசத்தின் படைத்தலைவன், த கமாண்டர் ஆஃப் த ஆர்மி, அவர் ஒரு சின்ன பொண்ணு சொன்னதை ஏத்துக்கினாரு. தனக்கு கீழே வேலை செய்யற அவனுடைய சோல்ஜர்ஸ் சொல்றதை ஏத்துக்கினாரு. போய் தண்ணியில குளின்னா போய் குளிச்சாரு. இந்த இவ்வளவு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவருடைய ஹம்பிள்னஸ் நம்மளுக்கு பிரதிபலிக்குது, அவருடைய தாழ்மையை நம்மளுக்கு பிரதிபலிக்க வைக்குது. அவர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றத நம்மளுக்கு விளங்க வைக்குது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மனிதனா தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகின நாகமானன் குறித்து நம்ம மிகவும் உன்னதமான ஒரு மனிதனை குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். உண்மையிலே எனக்கு அது மிகுந்த மன நிறைவா இருக்கு. ஏன்னா நாகமானுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு கமாண்டர்ஸ் எல்லாம் ரஃபா இருப்பாங்க, ரஃப் அண்ட் டஃப், அவர்கள் அதிகாரமிக்கவர்கள், ரொம்ப ரூடானவர்கள். ஆனா எல்லாத்துக்கையும் எல்லாம் மாற்றி இவர் தாழ்மை உள்ளவராகவும் கீழ்ப்படிந்தவராகவும் மிக எளிமையான ஒரு மனுஷனா
நாகமானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படும் போதும், இது எல்லாம் இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வார். மனத்தாழ்மை உள்ளவர்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர் கர்த்தர் கிருபையா இருக்கிறார். அவருடைய தாழ்மை தான் நாகமான பற்றி நம்ம இவ்வளோ அழகா இன்னைக்கு நிறைய பேரா நாகமான பத்தி பேசுவாங்க. நாகமானுடைய காரியங்கள் மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அந்த நாகமான பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சாதாரண ஒரு ஹீலிங் அங்க நடந்த மனுஷனுக்காக நம்ம பேசல. ஒரு மாபெரும் வீரன், ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பெரிய தேசத்தினுடைய படைத்தலைவன் தான் எந்த அளவுக்கு தாழ்மையோட ஒரு கீழ்ப்பிடுதலோட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா அப்படின்றது தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்பட வேண்டுமானால் நமக்குள்ள சுபாவங்கள் மாற்றப்படணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஹம்பிள்னஸ், நம்முடைய கீழ்ப்பிடுதல், இதுதான் கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இது நம்ம கிட்ட இருக்கும்போதுதான் ஆண்டவர் ஈஸியா நம்முடைய வாழ்க்கையில வந்து இடைப்படுவார். கர்த்தர் அப்படியே இவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.